புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மதரசாக்கள், பிற சமய வழிபாட்டு இடங்கள் என்று பல இருக்கலாம். ஆனால் இதில் ஆச்சரியமான ஒரு வரலாற்று செய்தி என்னன்னு சொன்னால், 100 அல்லது 130 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த குக்கிராமத்தில் அந்த கிராமத்து முஸ்லீம் குடும்பத்தார்கள் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு பள்ளிவாசல், ஒரு மதரசா, ஒரு சொசைட்டி, அப்புறம் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் குடும்பத்தோடு தங்க ஒரு குடியிருப்பு வீடுகள், பள்ளிவாசல் உஸ்தாதுமார்கள் குடும்பத்தோடு தங்க குடியிருப்பு வீடுகள், ஈதுகா திடல், அதாவது ஈது தொழுகை நடக்கக்கூடிய திடல் என எல்லாவற்றையும் ஒரு 120 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கி நன்மைக்கான விதைகளை விதைச்சிருக்காங்க. அந்த இடம் எங்கேன்னு சொன்னால், புதுக்கோட்டையிலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வெங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன குக்கிராமம். அந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கும் இருக்குது. பழுதாகி இருக்கிறதுனால அரசாங்கம் புது பில்டிங் கட்டியிருக்காங்க. ஓல்டு பில்டிங் இன்னும் கூட அவைலபிளாக இருக்குது. ஒரு ஏட்டு பள்ளிக்கூடம் இருக்குது, இன்னொரு பள்ளிக்கூடமும் இருக்குது. அதனுடைய 100ஆண்டு விழாவை 12/4/2025, அதாவது நாளைக்கு தமிழக அரசு கொண்டாடுகிறது. காலகாலத்துக்கும் நன்மையான நற்பணி செய்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டக்கூடிய ஒரு அறப்பாதை. அதில் ஒரு சிறு துளியை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே செய்த அந்த வெங்களூரை சேர்ந்த மூதாதையர்களுக்காக நாம் இன்றைக்கும் என்னைக்கும் துவா செய்வோமாக. அது போன்ற நற்பணிகளை நாமும் செய்வதற்கு நமக்கு இறைவன் அருள் செய்வானாக. இது போன்ற ஒரு நற்காரியம்தான் அந்த அறக்கட்டளை. அது நிலைத்து நிற்பதற்கும், அதனுடைய பணிகள் நிறைவடைவதற்கும், அது காலங்காலத்திற்கு இப்போ நம்ம எப்படி பேர் சொல்கிறோமோ அதே போல் காலங்காலத்திற்கு நிலைத்திருப்பதற்கும் நம்மாலான முயற்சிகளையும் ஒத்துழைப்பையும் செய்வோம். இறைவனிடம் துவா செய்வோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.